உறவுகளே, நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண் வாசனை சீரியலை பார்க்குறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே நம்ம ஜக்குவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஆனந்தி கிட்ட எதுக்கு வந்த இங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா ஊருக்காக வந்தேன்ற மாதிரி சொல்லுவா. சரி, ஓகே, கௌரி இங்கே தான் வேலை பார்க்குறா, கௌரியை பார்த்தியான்னு கேட்கும்போது ஆமா பார்த்தேன், நல்லா வாங்கியும் கெட்டிக்கிட்டேன்னு சொன்னோன்னே என்ன சொன்னேன் ஏன் கௌரி அப்படி உன்கிட்ட பேசுவாளா? அப்பெல்லாம் கௌரி பேசியிருக்க மாட்டான்னு சொன்னோன்னே நீ என்னைக்கு நம்பியிருக்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, கையை விடுன்னு சொன்னோன்னே யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ முதல்ல என்ன சொன்னான்னு சொல்றியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவ சொல்லாம இருந்தோன்னா கையை பிடிச்சி கடற்கறான்னு இழுத்துட்டு வந்துடுறான். அதையெல்லாம் பார்க்குற கௌரிக்கோ அப்படி ஆத்திரம் தாங்க முடியாம பார்த்துட்டு இருக்கா. இவன் எதுக்கு இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான்ட்டு உடனே கௌரி பக்கத்துல வந்து நின்றுட்டு நீ என்னமோ சொன்னியாமே ஆனந்த் சொல்றானோன்னு நான் தான் ஒன்றும் சொல்லலன்னு சொன்னேன்ல அப்படின்னா இவ ஒன்னே சொல்றா இது வந்து ஹாஸ்பிட்டல், வாங்க முதல்ல கேபின்ல போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷையுமே கூட்டிட்டு போறா. உடனே அங்கே போயிட்டு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா இல்லடி நீ என்னமோ சொன்னியாமே ஆனந்திட்ட கேட்டேன் கௌரிட்ட பேசுனியான்னு, அப்போ கௌரிகிட்ட வாங்கி கட்டிக்கிட்டேன்ற மாதிரி பேசுறா, அதான் என்னதான் நடந்துச்சுன்னு கூப்பிட்டு வந்துட்டு நிற்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம், நம்மளுக்கு என்ன ஒளி ஒரு மறைவு அப்படின்னு சொன்னோன்னே கௌரியுமே சொல்றா நான் வந்து டாக்டரா இருக்கேன், எத்தனை பேஷண்ட்டை பார்ப்பேன், அப்படி இப்படின்னு பேசியிருப்பேன், நீ எதுவும் நினச்சிக்காத ஆனந்தி அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ஆனந்தியுமே ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில கலக்கறான்னு ஓடி வருவாளா. அப்போ அவனோட ஃப்ரெண்டும் பக்கத்துல வந்துட்டு எங்க போனேன் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு அவனை பார்த்துட்டு வாடா வீட்டுக்கு டீலாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னா இவளுமே வரட்டும் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நானுமே சும்மா அப்படி ஜாலியாக பேசிட்டே காரில் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் இல்லாமல் ஆனந்தியை கூட்டிட்டு ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறா. இதுதான் எங்களுடைய ரூமு, அங்கே பார்த்தியா எங்களோட ஃபோட்டோ இருக்கு, இங்கே பார்த்தியா நாங்கள் இப்படி தூங்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு இவளை வந்து ரொம்ப வந்துட்டு வைத்தறிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஆனந்திக்குமே இவளுமே அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி சொத்தை பிரிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி பேசவும் ஏன் பாட்டிக்கு இப்படிலாம் நினைப்பு வருது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே அப்போ உடனே கௌரி இன்டர்ஃபியர் ஆகிட்டு சொல்றா நானா இருந்தேன்னா சொத்தை பிடிக்கிட்டு ஓடிருப்பேன் இந்நேரத்துக்கு, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதானே ஆனந்தி அப்படின்னு சொல்றத பார்த்து அவனுடைய ஃப்ரெண்டா அவன் கோவப்படுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ ஆனந்தியை பத்தி இப்படி பேசுவ, நீயும் ஒரு பொண்ணு தானே, அவளுடைய லைஃபை பிரிச்சுட்டு நீ இப்படி பேசுறீன்னு சொன்னோன்னே இவன் வந்துட்டு எந்திரிச்சு இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க, என் கௌரி முன்னால கையை எடுத்து பேசிட்டு இருக்க வேலையெல்லாம் வைக்காதுன்னு சொன்னோன்னே என்னடா நீ இப்படி சொல்ற, ஆனந்தியை பத்தி இவ இவ்வளோ இதா பேசுறாடா அப்படின்னு சொல்லவுமே அவ உடனே ஆக்டிங் போடுறா. இவன் பேசுறதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படி தொலைச்சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்றான் இப்படி செஞ்சு தானே இவனை மயக்கிட்டானோடனே இவன் சட்டையை பிடிச்சிட்டு இனிமே உனக்கு மரியாதையே கிடையாது வெளியில போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஆனந்திக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் உடனே கீழே குனிஞ்சிட்டு இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன், அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கா. உடனே இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்ன ஜோகு எனக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நீ மல்லு கட்டிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி சீன் போட்டு அவனை அப்படி மயக்க வச்சிடுறா. இவளுமே வந்துட்டு கார்ல போகும்போது நீ இருந்தாலும் அவளை அப்படி பேசிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா இல்ல இந்த பொண்ணு இப்படி பேசலாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, அதான் என்ன அறியாம கோபப்பட்டு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே ராத்திரி ஆயிடுது. இங்கே நம்ம கௌரியும் ஜெகதீஷும் நாளைக்கு ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த போகி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆனந்தி கிட்ட இருந்தா இங்கே ஃபோன் வந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்க்குற கௌரி உடனே பட்டுன்னு எடுத்துட்டு எப்பவும் கத்துற மாதிரி கத்துனோன்னா அந்த பக்கத்துல இருந்து பேசுறது இவனோட பாட்டியா இருக்கும். உடனே இவன் கையில ஃபோனை கொடுத்துருவா. இவன் உடனே என்ன பாட்டி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ஊருக்கு வந்திருக்கேன்டா, எப்படா உனக்கு வேலை முடியும், நீ வந்து பார்க்கவாடா, யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே என்னோட ஆஃபீஸ் பொண்ணுன்னொன்னு அப்படியே கௌரிக்கு முகமே செத்து போயிடுது. உடனே அந்த பாட்டி என்ன பொண்டாட்டியுமே பேசிக்கிட்டு இருக்கா, சரி அதெல்லாம் விடு, நாளைக்கு நீங்களோட ஊருக்கு வந்து சேர ஆனந்தி உனக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கிட்டேயுமே அவன் வந்துருவானே அப்படின்னு சொல்றான். இவன் ஆனா வந்துட்டு ஐயோ இப்போ எப்படி தப்பிக்க போறோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த நாளே இவன் வந்துட்டு இவனை எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோலி பண்ணணும்னு சொல்லிட்டு மூஞ்சில் வந்துட்டு இதெல்லாம் தடவிட்டு நீ சாயங்காலம் நான் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் போகலாம் சரியான்னு சொல்லிட்டு போவா. இவனும் எப்படிடா இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே நல்ல ஹோலியே எல்லாருமே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு எல்லாரும் முகத்துலலாம் கலர் பொடியெல்லாம் பூசிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிக்கும் நம்ம ஜக்கும் என்ன இன்னும் வரவே காணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பாட்டியுமே. அதோட நம்ம ஜக்கும் என்ன பண்ணுறான்னா ஒரு மாறுவேஷத்தில் தான் வரான். அதை எல்லாம் பார்க்குற பாட்டி அதுக்கப்புறம் அங்கே உள்ள சொந்தக்காரங்க எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம் ஆயிடுது. அதே நேரத்தில் பயமாகவுமே இருக்கு, ஐயோ இவன் வேற வந்துட்டானே, ஆனந்தி கூட எப்படி பேச போறானோ வைக்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாட்டிக்கு எந்த ஒரு விஷயமுமே இங்கே நடந்தது தெரியாதுங்க. அதனாலதான் அதே நேரத்தில் நம்ம கௌரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஜெகதீஷ்னு கத்திட்டே வரான். அங்கே பார்த்தா ஜெகதீஷ் பெரிய ஆப்போசிட் போயிட்டான். ஒரு லெட்டரில் வந்துட்டு டேக் கேர் அப்படின்னு எழுதி வச்சுட்டு நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதையெல்லாம் பார்க்குற கௌரிக்கு செம்ம காண்டில் அந்த பேப்பர்
பேப்பரையே கிழிச்சு தூர வீசிட்டு அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜெகதீஷையோ பொட்டு வை பூ வை நம்ம ஆனந்திட்ட சொல்லி இவளுமே ஆலாத்தி எல்லாமே எடுத்துட்டு யோசிச்சுட்டே நிற்கிறா. அந்நேரம் கௌரி ஃபோன் எடுத்துட்டு, நீ யாரை கேட்டுட்டா அங்கே போனேன், என் மேலே உனக்கு பாசமே இல்லை, ஒரு கர்ப்பமான பொண்ணை இப்படி தனியாக விட்டுட்டு போயிருக்கியே, ஒரு ஹோலி எதுவுமா நல்ல நாள் அதுவுமா என் கூட இல்லாமல் உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை ஜெகதீஷ்னு கத்திட்டு இருப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கௌரி, அவங்க வந்து வயசானவங்க, அவங்க பாட்டி, நான் அவங்களுக்காக தான் வந்தேன், நான் யாருக்காகவும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கோமே. நம்ம பாட்டியுமே நம்மளோட ஆனந்தி கையில் ஒரு ஹோலி பொடியெல்லாம் கொடுத்து போய் அந்த கலர் பொடி அவன் மூஞ்சில் பூசிட்டு வா அப்படின்னு சொன்னோம். நம்ம அத்தைக்கோ பகீர்னு இருக்கு, இங்கே வந்து பூசலான்னு வருவா, வலிக்கு சடான்னு தட்டெல்லாம் மேலே போயிடும், படார்னு அவன் மேலேயே போயிட்டு இவ வந்து விழுந்துருவா. உடனே அவனுமே இவளை வந்துட்டு அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி நிற்பான். உடனே நம்ம பாட்டியோ பாத்தியா இந்த வயசு பிள்ளைங்க எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுதுங்கப்பா அப்படின்ற மாதிரி புகழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்கே அதோட இவளுமே அதை வந்து தடவிட்டு அப்படியே ரெண்டு பேருமே சிரிச்சு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா நம்ம கௌரியை வயிற்றுச்சலில் கிடந்து அழுதுகிட்டு இருப்பா, இந்த ஜெகதீஷ் பையன் எப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு. அதோட இங்கே இவ வந்து குளிச்சிட்டு இருப்பா. அந்நேரம் பார்த்து ஜெகதீஷ் வீட்டுக்குள்ளே வந்து டமால்னு வந்து நுழைஞ்சிருவான். வந்துட்டு நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவானா. உடனே சரின்னு சொல்லிட்டு போய் கூலி அப்படின்னு சொல்லிட்டு டவல்லாம் எடுத்து வைக்கன்னு சொல்லுவான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த பாட்டி தான். இந்த பாட்டிக்காக தான் ரெண்டு பேரும் இப்படி புருஷன் முன்னாடியுமே நடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் நினச்சிக்காத, பாட்டிக்காக தான் இப்படி பண்ணுறோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து இவன் குளிச்சுட்டு வெளியில் வருவானா, டவல் எடுக்க மறந்துடுவான். உடனே இவ போய் டவல் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோமா இங்கே ஒன்றும் நடக்காது. டவல் கொடுத்துட்டு இவளுமே பாத்ரூம் அடைச்சிட்டு வந்துடுவா. உடனே இவன் வந்துட்டு இவ படிக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். ரொம்ப பெரிய பெரிய படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவ வந்தோடனே, என்னம்மா ரொம்ப படிக்கிறியோ அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, ஆமா நான் படிக்கிறதுக்கு காரணமே நீ தானே ஜக்கு, அன்னைக்கு நீ என்னைய பார்த்து ரொம்ப கேவலமா ஒரு வார்த்தை பேசினியே ஞாபகம் இருக்கான்னு சொன்னோடனே இவனுக்குமே அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அன்னைக்கு இவன் கேட்டிருப்பான், ஒரு மேனர்ஸ் கூட இல்லாம கதவை தட்டுற, ஆமா நீ இங்கே படிச்சிருக்க போற, நீயே சரியான முட்டாள் அப்படின்னு டீஸ் பண்ணியிருப்பாள். அதையெல்லாம் இவன் பார்த்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், இது அப்போ இப்படியே முடிச்சுக்கலாம். See you for tomorrow episode.